வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயவதி பிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நியூ பெருங்குளத்தூரில் ஒரு ரெண்டல் இன்கம் ஹவுஸ் வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 40க்கு 60 ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் 2 2 பிஹெச்கே 3 1 பிஹெச்கே ஒரு 48,000 ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு 15 வருஷம் ஆன ஒரு ரீசேல் வீடு வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கு 30 ஃபீட் ரோடு. இது ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரெசிடென்ஸ்லாம் இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடு இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போவே கமர்ஷியல் யாராவது யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இன்டர்பிரேட்டாக கமர்ஷியலாக இது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 2 பிஹெச்கே இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்க. நீங்கள் நியூ பெருங்குளத்தூர் பெருமாள் கோயிலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்ச ஒரு ரோடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாரதி நகர் நாட்டரசன் ஹோட்டல் இருக்குது இல்லையா, ஸோ நேராக பார்த்திங்கன்னா இந்த ரோடு அங்கே தான் போகும். 2 கோடி சொல்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2.10 சொல்லி விற்கிறதுக்காக கிளைண்ட் ரெடி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கவங்க டைரெக்டாக ஓனரோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடிங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ என்னன்றது பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் போனால் தான் முடியும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறதால பார்த்தா இன்னும் யாருக்கும் நான் மீட்டிங் கொடுக்கல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா மீட்டிங் கொடுத்தால் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து என்ன ரேட் ஃபைனல் ரேட்டாக வருவார் அப்படின்றது. ஸோ அவர் கொஞ்சம் அர்ஜென்ட் தேவை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நெகோசியபிள் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஒரு சிலர் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஃபைனல் ரேட்டே சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி சொல்லலை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் யாராவது நமக்கு வீடியோ காட்டுறோம், ஓனர் மீட்டிங் கொடுக்குறோம்னா தயவு செஞ்சு கிராஸ் பண்ணி போகணுன்னு நினைக்க வேணாம். அதுக்கு உதாரணம்னு சொன்னால், ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம், மீட்டிங் கொடுத்தோம். பட் நம்ம வந்து ஒரிஜினல் வெரிஃபிகேஷனோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக பார்த்தாலே தெரியாது. நீங்கள் பேங்க் லோனே போனால் கூட கொடுத்துருவாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் பார்த்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கிராஸ் செக் பண்ணோம். அப்போ டபுள் டாக்குமெண்ட்டு. ஸோ நாங்கள் நினச்சிருந்தா பார்த்தோன்னா அப்படியே எப்படியா போய்க்கணும் விட்டுருக்கலாம். பட் அவரை கொஞ்சம் எஸ்கேப் பண்ணி விட்டோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கான்றது பார்த்திங்கன்னா அது சம்மந்தமானது தான் தெரியும். அந்த கிராஸ் பண்ணி போய் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியும்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்களே போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டிப்னா கால் பண்ணுங்கள். நன்றி.